மதுரையில் டீயில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற ஊழியரை போலீசார் தேடி வருகிறார்கள். நம்பிய முதலாளியை மோசடி செய்த நபர் சிக்குவாரா? முதலாளியை நம்ப வைத்து 5 லட்சம் ரூபாயை சுருட்டிவிட்டு தலைமறைவாகி உள்ளார் கடை ஊழியர். டெல்லி தப்பிச் சென்றவர் சிக்குவாரா? மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பச்சை நாச்சியம்மன் தெரு பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவ் குமார் நேதாஜி ரோடு பகுதியில் ராஜஸ்தான் டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரிடம் டெல்லியைச் சேர்ந்த ஜிதேந்தர் என்பவர் கடந்த 6 மாதங்களாக உதவியாளராகவும் ஓட்டுநராகவும் பணியாற்றி வந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை சஞ்சீவ் குமார் வங்கியில் இருந்து 5,30,000 ரூபாயை எடுத்து வைத்திருந்தார். கடையில் இருந்த பணத்தை எப்படியாவது திருடிவிட வேண்டும் என திட்டம் தீட்டிய ஜிதேந்தர் அதற்காக சஞ்சீவ் குமார் குடித்த டீயில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். சிறிது நேரத்தில் சஞ்சீவ் குமார் மயங்கிய உடனே அவர் வைத்திருந்த 5,30,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு தலைமறைவானார். அவர் பணத்தை எடுத்துக் கொண்டு செல்லும் போது கடையில் இருந்து ஹெல்மெட்டை எடுத்துச் செல்லும் காட்சிகள் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சஞ்சீவ் குமார் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தபோது பணம் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஜிதேந்தரை தொடர்பு கொண்டுள்ளார். அவரின் செல்போன் எண் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் திடீர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஜிதேந்தரை தேடி வருகின்றனர்.